Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு ஃபுல் மார்க்ஸ் எடுக்கக்கூடிய क्वेश्चन பேப்பர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த क्वेश्चन பேப்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட், அதாவது ஒவ்வொரு சாப்டருக்கும் யூனிட் டெஸ்ட் 1, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட் 2, சரிங்களா? 1A 1B அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே எந்த அடிப்படையில் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினை எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கிறப்ப தாராளமாக நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ இந்த வீடியோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து போய் சேரணும், இந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட்டில் டவுட் இருக்குது, இந்த கொஷின்ஸ் எல்லாமே வருமா, நீங்கள் அப்லோட் பண்ணுறது ஃபஸ்ட்டு வருமா அப்படின்னு தான் நிறையா டவுட் இருக்குது. ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சார் மணிகண்டன் சார் அவர்கிட்ட கேட்டு ப்ரிப்பேர் பண்ண கொஷின்ஸ் தான், அவர் தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அவருடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காரு, அதை தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே நிச்சயம் எக்ஸாம்ஸில் வந்து வரக்கூடிய கொஷின்ஸ் தான். ஸோ இங்கே 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 மார்க்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க்ஸும் கவர் ஆகிடும், சரிங்களா? ஜோன் ரிஃபைனிங் இதெல்லாமே 5 மார்க்ஸில் நம்ம கூட கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் 5 மார்க்ஸ் வந்து இருக்காது, அதுக்கு பதிலாக 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இந்த மாதிரி மிங்கிளாக இதாக இருக்கும். ஸோ 1 or 2 கொஷின்ஸ் தான் டைரக்ட் 5 மார்க்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே அதிகமாக 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சாப்டரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எல்லா சாப்டருக்குமே இல்லை, எந்த சாப்டர்ஸில் அதிகமாக கேட்குறாங்களோ அங்கே 30 கொஷின்ஸும், மினிமமாக கேட்கக்கூடிய சாப்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 15 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம், பப்ளிக் எக்ஸாம்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின், அது கூட இந்த கொஷின்ஸும் ஆட் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இது வந்து யூனிட் 1, யூனிட் 1ல் இருக்கக்கூடிய அனதர் கொஷின், சரிங்களா? இந்த 2 மார்க்ஸ் அப்படியே குயிக்காக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. முடிஞ்சால் நான் பிடிஎஃபோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அது வரைக்கும் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படிச்சிருக்கேன். இந்த மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, எலிங்கம் டயக்ராம் இதெல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். தமிழ் மீடியம் கிடச்சிச்சின்னா அதை அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து 3 மார்க் கொஷினு, சாப்டர் 1ல் இருக்கக்கூடியது, சரிங்களா? இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கலை அப்படின்னா இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பி பிளாக் எலமெண்ட்ஸில் டெஸ்ட்டு, சரிங்களா? இதில் வந்து ஃபஸ்ட்டு டைப் கொஷினு. ஸோ இது வந்து 2 மார்க் கொஷினு. இந்த 2 மார்க்ஸை குயிக்காக நோட் பண்ணி வச்சுங்க, சரிங்களா? 8 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 3 மார்க்ஸும் பார்த்தீங்கன்னா 8 கொஷின்ஸ் அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து யூனிட் 2ல் இருக்கக்கூடிய கொஷினை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, அல்லது குயிக்காக நோட் பண்ணி வச்சுங்க. நம்ம இப்படி ஓரம் போயிடும் கொஞ்சம், ஓகே, ஏன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நம்ம இல்லைனாலும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இன்னும் பிரமாதமாக இருக்கும். ஸோ இது வந்து பி பிளாக் எலமெண்ட்டில் யூனிட் டெஸ்ட் 2, சரிங்களா? அதாவது அனதர் டைப் கொஷின், சரிங்களா? நம்ம பயாலஜியுமே இந்த மாதிரி சொல்லியிருந்தோம், பயோபாட்னிக்கு டைப் ஏ டைப் பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இதுக்கும் கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஃபுல் மார்க்ஸ் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இது படித்தாலே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் எல்லா கொஷின்ஸும் வந்து படிச்சுருங்க. ஸோ இது வந்து 3 மார்க் கொஷின்ஸு, இதையும் நோட் பண்ணி வச்சுங்க, சரிங்களா? குயிக்காக அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூனிட் 3 பி பிளாக் எலமெண்ட் 2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ். ஸோ ஒவ்வொரு இதுலேயும் 8 2 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஃபோர்ட் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, அது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களால் முடிஞ்சது ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், ஏன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து போய் சேரணும், சரிங்களா? அதுக்காக ஒரு லைக் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நம்ம பயாலஜிக்கு ஃபிசிக்ஸுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். இயர் கொஷின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து இது வந்து பி பிளாக் எலமெண்ட்டில் 2ல் இருக்கக்கூடிய செகண்ட் டைப் கொஷின், சரிங்களா? இது வந்து 2 மார்க்ஸு, இது வந்து நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ். ஸோ இதையும் மார்க் பண்ணி வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4th யூனிட் ட்ரான்சிஷன் அண்டு இன்னர் ட்ரான்சிஷன் எலமெண்ட்டு, இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ். இது குயிக்காக நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ அதுக்கடுத்து இதில் இருக்கக்கூடிய 3 மார்க் கொஷின்ஸ். ஸோ இதையும் மார்க் பண்ணி வச்சு இந்த லேந்தனைடு, அதுக்கடுத்து லேந்தனைடு அந்த ஆக்டினைடோட ப்ராப்பர்ட்டிஸு, சரிங்களா? இதெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ அதுக்கடுத்து இதிலே செகண்ட் டைப் கொஷினு 4th யூனிட்லேயே. ஸோ இது வந்து 2 மார்க்ஸு, இது வந்து நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ். ஸோ கொஷின் ரீட் பண்ணலாம், ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுறதே கிடையாது, அதனால் நம்மளும் குயிக்காக சொல்கிறோம், பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸோ இது வந்து
5th யூனிட்டில் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. ஸோ 2 மார்க்ஸு இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இது வந்து 3 மார்க் கொஷின். ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ அதே சாப்டரில் செட் பி சரிங்களா. ஸோ இது வந்து மார்க் பண்ணி வச்சிங்க 2 மார்க்ஸு. ஸோ இது வந்து 3 மார்க்ஸ். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதிலே பார்த்தீங்கன்னா தேர்ட் டைப் ஒன்று சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஐயூபிஎஸ்சி நேமு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் மிஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஐயூபிஎஸ்சி நேமில் தான். ஸோ இந்த 10 நேமை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணி வச்சிங்க, பார்த்து வச்சிங்க. அதுக்கடுத்து ஸ்ட்ரக்சர், இதோட காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் கேட்பாங்க. ஸோ அதற்கு இந்த 5 கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, மார்க் பண்ணி வச்சிங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இந்த கொஷினே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் சந்தேகமே பட தேவையில்ல. ஸோ இதில் இருக்கக்கூடியது எல்லாமே படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது சிங்கிள் டைப்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த எஃப்சிசி இதெல்லாமே நிறைய டைம் கேட்டிருக்காங்க சரிங்களா, அதெல்லாமே பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து இது 3 மார்க்ஸு. ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ அதுக்கடுத்து இது வந்து யூனிட் 7ல் இருக்கக்கூடியது கெமிக்கல் கைனெட்டிக்ஸு. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸு இது. ஸோ ஒவ்வொன்றையும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து இது 3 மார்க்ஸ். ஸோ இது வந்து 8th லெசனில் இருக்கக்கூடியது ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்குபிலிபிரியம். இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸு. ஸோ அதுக்கடுத்து இதில் இருக்கக்கூடிய 3 மார்க் கொஷின். ஸோ அதுக்கடுத்து 9th சாப்டர் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. அதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின்ஸு. ஸோ அதுக்கடுத்து இருக்கக்கூடிய 3 மார்க்ஸ். ஸோ இது வந்து சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி. இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் கொடுத்துருக்காங்க, 10வது சாப்டரு. ஸோ இது 2 மார்க் கொஷின்ஸு. இது வந்து 3 மார்க்ஸ். இதெல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியிலே செகண்ட் டைப். ஸோ நானோ கேட்டலிஸ்ட்டு இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கேன். எமல்ஃபிகேஷன், எமல்ஃபிகேஷன்லாம் ரொம்ப முக்கியமானது. அதேமாதிரி ஆலம், பியூரிஃபை வாட்டர் அதெல்லாமே. ஸோ இது வந்து 3 மார்க்ஸு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ். ஸோ 11th சாப்டரு. இதில் ஏ டைப் கொஷினு. ஸோ இது வந்து 3 மார்க்ஸு. ஸோ இது வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. இந்த டிஃப்ரென்ஸ் 1, 2, 3 ஆல்கஹால்ஸ் இது எல்லாமே நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, அதை பார்த்துங்க. ஸோ அது 11th சாப்டரில் பி டைப். இந்த ஐடென்டிஃபை இந்த கொஷினும் இங்கே மாலிகுல் மாற்றி கூட கேட்பாங்க. ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இது வந்து 3 மார்க்ஸ். ஸோ அதுக்கடுத்து 12வது லெசன் கார்பனைல் காம்பவுண்டு ஏ டைப் கொஷினு. ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இது வந்து 3 மார்க்ஸு. ஸோ இது வந்து செகண்ட் டைப் கொஷின். இது வந்து 2 மார்க்ஸு. ஸோ இது வந்து 3 மார்க்ஸ். ஸோ அதுக்கடுத்து ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்டு 13வது லெசனு. ஸோ அதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதேமாதிரி இங்கே ஐடென்டிஃபை ஏ அண்ட் பி இருக்குது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து இது 3 மார்க்ஸு. ஸோ பயோமாலிகுல் 14வது லெசனு கொஞ்சம் ஈஸியாக இருக்கக்கூடிய லெசனும் கூட. ஸோ அதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. கண்டிப்பாக இந்த விட்டமின்ஸ் பற்றி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதேமாதிரி குளுக்கோஸு, அதே போல் கேலக்டோஸ், மால்டோஸு, ஸ்டார்ச்சு அதை பற்றிலாம் என்ன பண்ணிங்க படிச்சிருங்க. ஜூயிட்டர் அயனோட ஸ்ட்ரக்சர் இதெல்லாமே பாருங்கள். 3 மார்க்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த லெசனும் கொடுக்காத இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா 2 5 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸு, குளுக்கோஸு,
ப்ரைமரி செகண்டரி டெரிட்டரி ஸ்ட்ரக்சர், ஸோ ப்ரோட்டீன், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ ஃபைனலாக 15th லெசனு கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃபு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஏ டைப்பில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின்ஸு. ஸோ இது வந்து 3 மார்க்ஸு. இந்த என் பியூனா என் எஸ்ஸு என், ஸோ இதெல்லாமே பார்த்துங்க. அதுமாரி 15th லெசனில் பி டைப். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கிறப்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். முடிஞ்ச பிடிஎஃபோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இதெல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்புங்க, நம்பி படிங்க. எக்ஸாம்ஸில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நிறையா கொஷின்ஸ் வரும். லாஸ்ட் டைம் அதே மாதிரி அவர் வந்து யூனிட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு. அதுலேருந்து நிறையா கொஷின்ஸ் வந்து வந்துருச்சு. கிட்டத்தட்ட 80 மார்க்ஸ் அளவுக்கு ஸ்கோர் பண்ணுற மாதிரி வந்துருந்துச்சு, ப்ராக்டிக்கலி எல்லாமே ஆட் பண்ணி. ஸோ அதே போல் இந்த டைமும் அதுலேருந்து கொஷின்ஸ் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் கொஸ்டின் எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதாவது பப்ளிக்கோட 3-in-1 கொஸ்டின் பேப்பர்ஸ், அதை அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.